ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4ல் குரு என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 130லேருந்து ஆரம்பிக்கிறது. போன 19ஆம் நூற்றாண்டில் மன்னார்குடி ராஜசாஸ்திரிகள் என்ற வித்யா பாரங்கதராக ஒருவர் இருந்தார். பாரங்கதர் என்றால் கரை கடந்தவர், பாரம் என்றால் அக்கறை. அவருடைய சிஷ்யர்கள் என்று ரொம்ப பேர் அடுத்த தலைமுறையில் வந்தார்கள். அவ்வளவு பேரும் முழு வித்யாபியாசமும் அவரிடம் செய்தவர்கள் இல்லை. கடைசி ஸ்டேஜில் தான் இவர்கள் நேரே அவரிடம் பாடம் கேட்டது. அதற்கு முன் அநேகமாக சீனியர் மாணவர்களிடம்தான் இவர்கள் படித்ததெல்லாம். ரகுவம்சத்தில் முதல் சர்க்க முடிவில் வசிஷ்டரை குலபதி என்று சொல்லியிருக்கிறது. சாகுந்தலத்தில் கண்ம மகர்ஷியை குலபதி என்று சொல்லியிருக்கிறது. சிறிது காலம் கழித்து ஏராளமாக சாஸ்திரங்களும் காவியங்களும் உண்டாகிவிட்ட போது 10,000 மாணவர்களுக்கு இம்மாதிரி குருகுலம் நடத்துவதற்குதான் குலபதி என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. 10,000 என்பது அதிசயோக்தியாய் மிகைப்பட கூறலாய் இருக்கலாம் என்கிறார்கள். எப்படியானாலும் நூற்றுக்கணக்கிலாத மாணவர்கள் இவற்றில் இருந்திருக்கத்தான் வேண்டும். இதில் கவனிக்க வேண்டியது என்ன என்றால், இத்தனை மாணவர்கள் இருந்த போதிலும் குருவானவர், அதாவது அந்த குலபதியானவர், ஃபீஸையோ தட்சிணையோ நினைக்காமல் அவ்வளவு மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தாமே சாப்பாடு போட்டு ரட்சிக்கும் நிஜ ஆச்சாரியராக இருந்திருக்கிறார். யோ அன்னதானாதி போஷனாத் அத்தியாபயதி, எவன் சாதம் போட்டு பாடம் சொல்லித் தருகிறானோ அவனை குலபதி என்று லட்சணம் சொல்லியிருக்கிறது. நல்ல காரியம் செய்கிறார், தன் ராஜ்யத்தில் நிறைய வித்வான்களை உருவாக்குகிறார் என்று ராஜா பாட்டுக்கு இவருக்கு சம்பாவனை பண்ணி கொண்டிருப்பான். இவரும் ஏராளமான சிஷ்ய பிள்ளைகளை கல்விமான்களாக்குவார். விருத்தர்த்தம் பணத்துக்காக என்ற வாடையே இருக்காது. ஆனாலும் மொத்தத்தில் பார்த்தால் பெரிய வித்தியாசாலைகள் நடத்திய குலபதிகள் அபூர்வமாகத்தான் இருந்தார்கள். தனியாக ஒரு ஆச்சாரியன் சிறிதாக குருகுலம் நடத்துவதே பொது விதியாக இருந்தது. பூர்வகால போதனை அமைப்பின் வளர்ச்சி. வேத காலம் என்கிற ஆதி காலத்தில் நம்முடைய தேசத்தில் மாத்திரமில்லை, உலகத்திலேயே முதலில் கல்வி போதிப்பது எப்படி ஆரம்பித்தது என்றால், ஒவ்வொரு ரிஷியும் அவருடைய ஈஸ்வரானுகிரகத்தில் ஸ்புரித்த, அதாவது ரிவீலான மந்திரங்களையும் வித்தியைகளையும் தன்னுடைய புத்திரன் மாதிரியாக ஏற்கப்பட்ட நெருக்கமான பந்துமித்திரர்களின் குழந்தைகள் ஆகியவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில்தான் ஆதி ஸ்கூல் பிறந்தது. வித்தியைகள் என்று இங்கே சொன்னது பிற்காலத்தில் அந்த வார்த்தையில் உள்ளடங்கிய ஆர்ட்டுகளையும், அதாவது கலைகளையும் சயின்ஸ்களையும் அந்த ஆரம்ப காலத்தில் அவ்வளவாக குறிக்கவில்லை. அக்காலத்தில் ஒவ்வொரு உபாசனா மார்க்கமும் மட்டுமே ஒரு வித்தியை எனப்பட்டது. நல்ல தியான லயத்திலே ஒரு ரிஷியின் அந்த கரணம் பரமாத்மாவிடம் சொருகி கொண்டு கிடக்கும்போது அந்த பரமாத்ம ஸ்வரூபமான ஆகாசத்திலிருந்து அவர்களுக்குள் மந்திரங்கள் ஸ்புரிக்கும். அந்த பரமாத்மாவின் அனுகிரகத்தில் அதை அடைவதற்கு உபாயமான ஏதாவது ஒரு உபாசனா மார்க்கமும் தானாக ரிவீல் ஆகும், அதாவது வெளிப்படும். யமதர்ம ராஜா நசிகேதஸுக்கு உபதேசித்த மாதிரி, சனத்குமார் நாரதருக்கு உபதேசித்த மாதிரி, ஒரு தேவதை அல்லது தெய்வத்தன்மை அடைந்த ஒரு மகாபுருஷர் ஒரு ரிஷிக்கு அல்லது வேறொரு சத்பாத்திரத்துக்கு இப்படிப்பட்ட வித்தியை உபதேசிப்பார். ஸ்வர்கலோக சம்பந்தமுள்ள அக்னி வித்தியை நசிகேதஸுக்கு யமதர்மராஜா உபதேசித்தார். அந்த வித்தியை அதற்கப்புறம் அதை பெற்ற சிஷ்யனான நசிகேதத்தின் பெயரிலேயே வழங்கப்படட்டும் என்று வரம் கொடுத்தார். இதே போலத்தான் இன்னும் சில வித்தியைகளும் அவற்றில் உபதேசம் பெற்ற சிஷ்யர் பெயரில் இருக்கின்றன. உபகோஷலா வித்யா, சத்தியகாமா வித்யா, மைத்ரேயி வித்யா என்ற உபனிஷத்தில் வருகிறவை அவை யாரை குறித்து உபதேசிக்கப்பட்டனவோ அவர்கள் பெயரை வைத்துத்தான். உபதேசிக்கிற குருவின் பெயரிலோ அல்லது உபாசனா மூர்த்தி என்ற அல்லது தத்துவத்தின் பெயரிலோ இல்லாமல் இப்படி சில வித்தியைகள் சிஷ்யர்கள் பேரில் இருப்பதிலிருந்து ஸ்ரத்தா பக்திகளுடன் வித்தியை கற்றறிய விரும்புகிற மாணவனுக்கு ஆதியில் எவ்வளவு சிறப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆதிக்கும் ஆதிகால ஸ்கூல் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். வித்தியைகள் என்பது பற்றி பேச்சு வந்தது. பிரம்ம வித்யா என்ற எல்லா வித்தியைகளுக்கும் முடிவான சத்திய தத்துவத்தை சொல்லும் வேதாந்தமான உபனிஷத்துக்களை ஒரு மொத்தமாக சேர்த்து குறிப்பிடுவது வழக்கம். என்ன பெரிய பிரம்ம வித்தையோ என்று இதைத்தான் பேச்சு வழக்கில் சொல்வது. இந்த பிரம்ம வித்தியான உபனிஷத்துக்களில் அநேக வித்தியைகள் பஞ்சாக்னி வித்யா, மது வித்யா, வைஸ்வநர வித்யா, சம்வர்க்க வித்யா, தகர வித்யா, அந்தர்யாமி வித்யா என்றெல்லாம் குறிப்பிடப்படுகிறவை வருகின்றன.
ரிச்சுவல் சடங்கு நிறைய இருக்கப்பட்ட வித்தியைகள் அப்படி இல்லாமல் தியானாதி அபியாசங்களால் கிரகிக்கக்கூடிய தத்துவரூபமான வித்தியைகள் ஆகிய எல்லாம் நிறைய இருந்திருக்கின்றன. இவற்றை முதலில் ஈஸ்வர பிரசாதத்தால் பெற்ற ரிஷிகளும் இதே மாதிரி மந்திரங்களையும் பல மந்திரங்கள் அடக்கிய சூக்தங்களையும் ஆகாசத்திலிருந்து அபௌர்ஷயமாக பெற்ற ரிஷிகளும் இவற்றை தங்கள் வாரிசுகளுக்கும் ரொம்பவும் நெருக்கமாக இருக்கப்பட்ட மற்ற பசங்களுக்கும் தங்கள் அகத்திலேயே சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்ததில்தான் ஆதிகால ஸ்கூல் உண்டாயிற்று. ரிஷிகளின் பர்ணசாலைகளை பொதுவாக ஆசிரமம் என்பார்கள். அவற்றில் இந்த மாதிரி போதனை நடைபெற்ற ஆசிரமங்களையே ரிஷிகுலம் என்பார்கள். ரிஷிகுலம்தான் நம்முடைய அல்லது மனித குலத்துடைய முதல் பள்ளிக்கூடம். இப்படி ரொம்பவும் ஆதிகாலத்தில் ஒரு குடும்ப பாரம்பரியமாகவே தான் வித்தியைகளும் வித்தியாசாலைகளும் இருந்திருக்கின்றன. அப்புறம் இந்த ரிஷிகுலக்காரர்களில் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு பரிவர்த்தனை ஏற்பட்டு கல்வி முறை விருத்தியாகி அவரவரும் தங்கள் குடும்ப வித்தியைகளை மட்டுமின்றி மற்ற வித்தியைகளும் மந்திர சுக்தங்களையும் மற்ற ரிஷிகுலங்களுக்கும் போய் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.